வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம். ருத்ராஜோட கேப்டன்சியை பத்தி நம்ம நிறைய பேசணும். லாஸ்ட் சீசனே கேப்டனா வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த சீசன் தான் அவர் ஒரு முழுமையான ஒரு கேப்டனா வரா மாதிரி தெரியுது. அவரோட கேப்டன்சி பத்தி முழுமையா இந்த வீடியோல பேசலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸையும் சொல்லுங்க. நிச்சயமா ஸ்ரீராம், நிச்சயமா வாங்க. ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவே நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம். லாஸ்ட் சீசன் தோனியோட கைடன்ஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச மாதிரி. பட் இந்த சீசன் அவர் இண்டிவிஜுவலா நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது நிறைய தப்பா போகிற மாதிரியும் தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. தப்பான முடிவுகளை எடுத்துட்டு அது ரிசல்ட் வரல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. என்னன்னா அவர் நம்பர் 3 நம்ம நிறைய பேசிட்டோம். அப்புறம் பார்த்தோன்னா அஸ்வினை பவர் பிளேல தொடர்ச்சியா போட வைக்கிறாரு. அவர் தொடர்ச்சியா அடி வாங்குறாரு அந்த பவர் பிளேல அந்த ஓவர்ல. அப்புறம் நூர் அகமது நம்ம அவர் தான் நல்லா போடுறாருன்னு தெரியுது. ஆனா அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ண வைக்க மாட்டேங்கிறாரு, மிச்சம் வச்சிடுறாரு. இதெல்லாம் தப்பா போகுதுன்னு தெரியுது. தெரிஞ்சும் தொடர்ச்சியா பண்றாரு. இந்த சிஎஸ்கேக்கு இருக்கிறதுலே மோசமான சீசன் நம்ம பேசுறது 2020 சீசன் தான். கரோனா அப்போ நடந்தது. அதுல தோனிக்குமே அந்த சீசன் நல்லா போகலாம். அவர் தான் கேப்டன். என்னன்னா அவருமே இது மாதிரி ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பாரு. ரிசல்ட் தப்பா போகுதுன்னு தெரிஞ்சு நிறைய முடிவுகள்ல மிக முக்கியமானது நம்ம கேதார் ஜாதவ பார்த்ததுதான். எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருந்த போதும் அவர் விட்டுருக்கவே மாட்டாரு. 9-10 மேட்ச் ட்ரை பண்ணிட்டு சீசனே கையை விட்டு போனோன்னு தான் கேதார் ஜாதவ் பெஞ்சில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை கொடுக்குறாரு இவர். நம்பர் 3 அப்படி என்னதான் நம்பர் 3ல இருக்குன்னு தெரியல. இப்போ இது டாஸ் அப்போ கேக்குறாங்க, மிட் இன்னிங்ஸ்ல கேக்குறாங்க, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேக்குறாங்க. எங்க கேட்டாலும் அவர்கிட்ட ஒரே பதில் தான், ஓபனர்ஸ் 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மிடில் ஓவர்ஸ் பாத்துக்கணும் அப்படிங்கிறாரு. என்னன்னா இவர் உள்ள பவர் பிளேக்குள்ள வந்தாதான் இவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பவர் பிளே முடிஞ்சு வெளியே வந்தாருன்னா இவர் அந்த அளவுக்கான பிளேயர் கிடையாது, அந்த இடத்துக்கான பிளேயர் கிடையாது. ஸ்கில் உள்ள பிளேயர் தான், பட் அந்த இடத்துக்கான பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் அது தெரிஞ்சே தப்பு பண்றாரு அவரு. இதுக்கு நான் என்னன்னு ஸ்ரீராம் பதில் சொல்ல முடியும்? அவரே சொன்ன பதில் தான் நான் திருப்பி சொல்றேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவர் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறார்? நீங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் அப்சல்யூட்லி கரெக்ட், நானும் அதை ஒத்துக்கிறேன். அவரும் டெவான் கான்வே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வாங்க, ப்ரூவன் காம்பினேஷன். சிஎஸ்கே ஜெயிச்ச சீசன்ல 2 பேரும் சேர்ந்து 1300 இது வரைக்குமே 1300 ரன்கள் சேர்ந்து ஒரு ஜோடியா அடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் பெஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷனா இருந்திருக்காங்க சிஎஸ்கேக்கு. அந்த ஸ்டேஜ்ல நீங்க இல்ல நான் பிடிவாதமா இருப்பேனே எனக்கு தெரியல ஸ்ரீராம். எனக்கு நிஜமா எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரே டவுட் தான். ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தா நம்ம போய் மாத்தலாம் சரி பண்றதுக்கு. பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல நான் போய் மாத்துறேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கல்ல. இல்ல பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாதான் அதுக்கான தீர்வு தேடுவோம். இங்க பிரச்சனை இருக்குன்னு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஸ்ரீராம். நீ அடம் பிடிக்கிறாங்கன்னு நீங்க சொன்ன வார்த்தை தான் 100% கரெக்ட். பிரச்சனை இருக்குன்றத அவருக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி அவர் தட்டி கழிக்கிறாரு. பட் இது இப்போ 5 மேட்ச் ஆடிட்டாங்க, 4 மேட்ச் போயிருச்சு கையை விட்டு, மிச்சம் 9 மேட்ச் இருக்கு. இப்போ இருக்கிற பேசிக்கான கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னாலே இந்த 9 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிக்கணும். இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் உங்க கையை விட்டு போனாலே சீசன் முடிஞ்சது, காலி, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்ப இப்ப எப்பதான் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத? இல்ல, நீங்க குவாலிஃபிகேஷன் பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது ஸ்ரீராம், ரொம்ப தப்பு. என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது ஒண்ணும் நம்ம முன்னாடி ஒரு வாக்கியம் சொல்லுவோமே, ஐபிஎல்னா என்னது, சிஎஸ்கே கூட எந்த 3 டீம் குவாலிஃபை ஆக போகுது அதுதான் ஐபிஎல்னு. அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப ஒவ்வொரு அடுத்த 2 பாயிண்ட் எங்க இருந்து கிடைக்குதுன்றது தெரியலையே. இந்த கேம் சிஎஸ்கே கைக்குள்ள வச்சிருந்த கேம், போட்ட போலிங்ல 84க்கு 5 மெயின் பிளேயர்ஸ் எல்லாரும் அவுட்டு. ஸ்ரேயஸ் அவுட்டு, ஸ்டாய்னிஸ் அவுட்டு, மேக்ஸ்வெல் அவுட்டு, இவங்க எல்லாருமே அவுட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஒருத்தருக்கு இவ்வளவு லைஃப் கொடுத்து 5 கேட்ச் மொத்தமா விட்டு 220 அடிச்சதுக்கு அப்புறம் கேம் விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு மேட்சை வின் பண்ணணும்னு நினைக்கிறது மகா பாவம். அந்த அளவுக்கு நான் சொல்ல. பட் அடுத்த 2 பாயிண்ட் பத்தி தான் நீங்க யோசிக்கணுமே தவிர மொத்தமா 14 பாயிண்ட் அப்படின்லாம் யோசனை அவ்வளவுதான். அதாவது கடலை தாண்ட ஆசை இருக்கான், காவாவை தாண்ட கால் இல்லையா. ஆனா என்னன்னா இதெல்லாம் அவங்களே யோசிக்க மாட்டாங்க. அவங்களே யோசிக்கிற மாதிரி தெரியல. இந்த சீசனே சாமி கூட்டா மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த அளவு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் இவ்வளவு தோல்விகள் கொஞ்சம் ஹர்ட் ஆகும். இந்த கேம் கைக்குள்ள இருந்த கேம் ஜஸ்ட் ஃபீல்டிங் தான் சொதப்பிருச்சு. நம்ம திரும்பி ஒரு ரிட்டையர் ஓட்ட முடிவை பார்த்துருக்கிறோம். கான்வே வெளியே போயிருந்தாரு. அது ரொம்ப கன்வின்சிங்கான விஷயம் தான். ஆனா என்னன்னா இந்த ரிட்டையர் ஓட் அப்படிங்கிறது சரியான டைம்ல டீம்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்களா. அன்னைக்கும் திலக் வர்மா பார்த்தோம், ஒரு ஓவர் டிலேவா தான் எடுத்திருந்தாங்க, கடைசி ஓவருக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தாங்க. மேபி கான்வே இன்னும் ஒரு ஓவர் முன்னாடியோ, இன்னும் 2 ஓவர் முன்னாடியோ கான்வே கிட்ட அதை எடுத்திருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்குமோ ஜடேஜா. என்ன காட்டுதுன்னா ரொம்ப கஷ்டமான டிசிஷன் அதை எடுக்கிறது. ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்கிற பிளேயர் அப்படியே நீங்க வெளியே வாங்க நாங்க இன்னொருத்தர் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னது.
பட் ஒரு விஷயம் திலக் வர்மா டிசிஷனை விட இதுல என்ன பெட்டர்னா, அடுத்து அங்க சாண்டர் வந்தாரு, இங்க ஜடேஜா வந்தாரு, அண்ட் இங்க இதுக்கப்புறம் ஒரு விஜய் சங்கர் இருந்தாரு. ஸோ பேட்டிங் இருந்துச்சு, அங்க வந்து அது இல்ல. ஸோ இது அதோட ஸ்ட்ரெயிட் கம்பேரிசனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் ஸ்டில் கான்வேயே விளையாடி இருக்கலாம். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் மேல நீங்க அதிகம் நம்புறீங்க சரி. பட் ரிசல்ட் கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்போ யங் பிளேயர்ஸ் மேல போக வேண்டியது. இப்ப பிரியான்ஸ் ஆரியா ஆடுறாரு, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு பஞ்சாப் வந்து நம்பி சான்ஸ் கொடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான மேட்ச் தான் ஆடி இருப்பாரு. இதே டெல்லி பிரீமியர் லீக்ல தான் அந்த வான்ஸ் பேடின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இங்க பெஞ்சில. அவர் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு, பயங்கர ஹார்ட் ஹிட்டரா இருக்கிறாரு, ஸ்பின்னு பேசுன்னு எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாரு, பயங்கரமா ஆடக்கூடிய அதிரடி ஆடக்கூடிய பேட்டரா இருக்கிறாரு. அவர் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. என்ன ஒரு யாருக்கு பதிலா? அத நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஒரு விஜய் சங்கரை உட்கார வைக்கலாம். ஓகே. ஏன்னா விஜய் சங்கர் நீங்க பவுலிங்கும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய கேம்ல அவருக்கு பேட்டிங்கும் அவரை நம்ப போறது இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல அது இந்த டீம் பண்ணாதே ஸ்ரீராம். இதே கேள்வி தானே ஸ்டீஃபன் ஃபிளமிங் கிட்ட போன மேட்ச் பிரஸ்ல கேட்டாங்க. நீங்களும் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே கேள்விதான் கேட்டாங்க. வி வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த டீம் அப்பப்ப ட்ரை பண்ணிருக்கு. அதாவது நீங்க லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்து ட்ரை பண்ண ப்ராடக்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான் இருக்காரு, உங்க கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட். அவருக்கு வந்து ஒரு மோஸ்ட் சொதப்பலான சீசன்ல கடைசி 3 மேட்ச் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்றப்ப ஜெகதீசனுக்கு மேட்ச், ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு மேட்ச்னு கொடுத்தாங்க. அப்ப அவர் வந்து 350 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த சீசன் அவர் அப்படியே கண்டினியூஸா அவர் ஓப்பனிங் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு கேப்டனா கிடைச்சாரு. பட் இது சீசன் ஃபுல்லா கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டீம் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் இந்த டீமோட ஸ்டைல், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். இதுதான் இந்த டீமோட ஸ்டைல். மேபி அவுடேட்டடா இல்லையா சீசன் எண்ட்ல மேபி நம்ம வந்து பேசலாம் ஸ்ரீராம். பட் ஃபிளமிங்க பத்தின பேச்சுகள் இப்போ அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஃபிளமிங் வந்து ஒரு நல்ல கோச்சா, சரியான கோச்சா, இந்த டீமுக்கான சரியான கோச்சா, அப்டேட் ஆகி இருக்கிறாரா? ஏன்னா அப்ரோச்சை பத்தி நிறைய பேசுறோம், ஸ்டைலை பத்தி நிறைய பேசுறோம். ரொம்ப வருஷமா இருக்கிறாரு, அது சரிதான். அவர் நிறைய கப்பை ஒரு கீழே நம்ம வின் பண்ணி இருக்கிறோம். பட் இருந்தாலும் சரியா இருக்கிறாரா? அப்டேட் ஆகி இருக்கிறாரா? இந்த டீமுக்கான சரியான கோச்சா இருக்கிறாரா? இந்த காலகட்டத்துக்கான கோச்சா இருக்கிறாரா? ரொம்ப நல்ல கேள்வி ஸ்ரீராம். அதாவது ஒன்னு என்னதுன்னா, எந்த ஐபிஎல் டீம்லயும் நீங்க வந்து 16 வருஷமா ஒருத்தர் மட்டுமே கோச்சா இருந்திருக்க மாட்டாரு. ஒரு 2 வருஷம் பிளேயரா இருந்தாரு, அதுக்கப்புறம் 16 வருஷம் கோச்சா இருந்திருக்காரு. இவ்வளவு லாங் ரோப் வந்து வேற யாருக்கும் கிடைச்சது இல்ல. அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், இந்த பர்டிகுலர் டீம்ல தோனி கேப்டன் ஆனதப்ப தோனி தான் டெசிஷன் எடுத்தாரு. ஃபிளமிங் அஃப்கோர்ஸ் இன்புட்ஸ் இருந்துச்சு, இல்லன்னே சொல்ல. அது ஒரு காம்பினேஷன் தான். பட் ருத்துராஜ் கெய்க்வாட்னு வரப்போ மேபி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா மேபி திங்ஸ் வந்து மாறலாம். அண்ட் அப்டேட்னு நீங்க சொல்றது, இப்ப நான் வந்து இப்ப அவர் இங்க ஜெயிச்சாரு, SA20லயும் அவர் தான் கோச். அங்க ஒரு 3 வருஷம் நடந்திருக்கு. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கல. வேற எந்த லீக்ல டீம் இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் யூஎஸ்ல ஒரு டீம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், MLCல. அங்கேயும் வந்து வெற்றி வரல. பட் அது ரொம்ப சின்ன சாம்பிள் சைஸ். பட் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருந்தா ஓகே, கிரேட் கோச் நம்ம சொல்லலாம். ஐ திங்க் நியூசிலாந்து டீம்லயே அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்காரு ஒரு பர்டிகுலர் டைம்ல. பட் அங்கேயும் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் வரல. இந்த டீம்ல ஏன் வந்ததுன்னா தோனியோட பயங்கரமா ஜெல்லானாரு. என்னன்னா அதுதான் இங்க முக்கியம்னு நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தோனி கையில டீம் இருந்த வரைக்கும். ஏன்னா தோனியே ஒரு பெரிய ஆள், பயங்கரமான ஆள். அவர் வந்து பெரிய பர்சனாலிட்டி. அவர் கூட இன்னொரு பர்சனாலிட்டி வந்து இருந்து 2 பேரும் கருத்துக்களை சொல்றப்போ அது பெரிய மோதலா மாறலாம், முரண்பாடுகள் வரலாம். பட் தோனி கூட ஒத்துழைச்சு போற ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னா அது டீமுக்கு ரொம்ப நல்லதா இருந்திருக்கும். ஸோ அதனால மேபி ஃபிளமிங் வந்து தோனி கூட எது சொன்னாலும் கேட்டுப்பாரு, இல்ல 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபிளமிங் இவ்வளவு நாள், அந்த கெமிஸ்ட்ரிக்காக தான் இவ்வளவு நாள் இருக்கிறாரோ ஃபிளமிங் இருந்தாரு ஸ்ரீராம். அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை எடுக்கிறதுல ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட பங்கும் நிறைய இருந்துச்சு. நீங்க கேம் அங்க கேப்டன்சி பண்றது MS தோனி. பட் அதை தவிர ஆக்ஷனு அண்ட் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து எப்படிலாம் பெஸ்ட்டா வாங்குறது, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன்ல ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு மேபி ஐ திங்க் அவரோட லுக்கின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசன் இதே மாதிரி போச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். மேபி இது தோனியோட டீம்ல இது ருத்ராஜோட டீம்னு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னதுன்னா ஸ்ரீராம், எனக்கு புரியல. இப்போ என்னோட பிலீஃப் என்னதுன்னா, இவர் டீம்ல தோனி டீம்ல இருக்கிறவரை அவர் தான் கேப்டனா இருக்கணும். நீங்க இந்த டிரான்சிஷன்லாம் நீங்க வந்து பேசலாம்.
ம். அது டிரான்சிஷன் எப்படி ஆகும்? ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபீல்ட்ல தோனி என்ன பண்றாருன்றத பாப்பாரு. ஆஃப் த ஃபீல்ட் டீம் எப்படி மோட்டிவேட்டடா வைக்கிறாரு. போலர்ஸ் கிட்ட மேட்சுக்கு முன்னாடி டீம் மீட்டிங்லாம் பெருசா இருக்கு. 5 நிமிஷம் தான் பேசுவாரு. அது தோனியோட ஸ்டைலு. பேட்டர்ஸ் கிட்ட, ஓபனர்ஸ் கிட்ட என்ன பேசுறாரு, போலிங் சேஞ்சஸ் எப்படி பண்றாரு, ஃபீல்ட எப்படி வைக்கிறாரு, இதெல்லாம் தோனி கிட்டே இருந்து அவர் பார்க்கலாம். பட் தோனி இருந்தப்பவே தோனி அவர் கேப்டன் பண்றாரு அப்படின்றப்போ அது பெருசா கிளிக் ஆகல ஸ்ரீராம். நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. விராட் கோலிக்கு அதானே நடந்துச்சு. தோனி கடியில இருந்தாரு, அதுக்கப்புறம் தோனி வந்து விராட் கோலி கேப்டன்சில விளையாடினாரு. பாஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற, பிரான்சைஸ் கிரிக்கெட் வேற. அங்க டோட்டலி வேற. அங்க ஓனர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கிடையாது. அங்க செலக்டர்ஸ் இருப்பாங்க. நல்லா பண்ணலைன்னா தூக்கிடுவாங்க. இங்க நீங்க அதாவது செலக்டர்ஸ் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு 5 மேட்ச் சீரீஸ்க்கு டீம் எடுப்பீங்க. 2 மேட்ச் நல்லா பண்ணலைன்னா 3வது மேட்ச் வேற ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்துடலாம் அந்த பிளேயருக்கு பதிலா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடந்து நம்ம பாத்துருவோம். இங்க அது பண்ணவே முடியாது. அந்த 3 மாசம் இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். மேபி அதுல இவரை தூக்கி நீங்க பண்ணலாம். பட் இந்த டீம் அதெல்லாம் பண்ற டீம் கிடையாது. சோ தோனி இருக்கிறவரை தோனி கேப்டனா இருக்கிறது தான் பெட்டர். இதேதான் நான் மும்பைக்கும் சொல்லுவேன். ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறது தான் பெட்டர். நீங்க மத்ததெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். டெசிஷனுமே ஒரு தோனி மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ அவரோட இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம எப்படி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் இண்டிவிஜுவலா? அது பிராக்டிகலி வந்து இம்பாசிபிள் தானே. ஸ்ரீராம், பட் ஐ திங்க் தோனி இந்த சீசன் ரொம்ப லூசா தான் விட்டுருக்காரு. அதிகமா இன்டர்ஃபியர் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். இந்த சீசன் அதிகமா இன்டர்ஃபியர் ஆகல. இது ருத்ராஜோட டீம் தான் அவரும் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கு. ருத்ராஜ் இண்டிவிஜுவலா முடிவுகள் எடுக்கிறப்போ அது தப்பா போகுது நிறைய விஷயங்கள். அவரும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. அதான் பிரச்சனை. அண்ட் எடுத்த டீமும் ஸ்ரீராம் இப்போ வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இல்ல. இப்போ கான்வே, சிவம் தூபே தான் 6 ஹிட்டர் நம்ம சொல்றோம். இந்த மேட்ச்ல வந்து ஃபுல் 20 ஓவரும் பஞ்சாப் டீம் ஷார்ட் தேர்ட் மேன் ஷார்ட் ஃபைன் லெக் வச்சிருந்தாங்க. ஃபுல் 20 ஓவர். ஏன்னா எந்த பிளேயருமே கீப்பர் தலைக்கு மேல அடிக்கிற ஷாட் இதெல்லாம் அடிக்கல. வேற இன்னொரு மேட்ச் நடந்துச்சு. அங்க அந்த மாதிரி ஷாட் அடிக்க கேப்டன் யோசிப்பான். இங்க எல்லாரும் நான் 4-6 அடிச்சா மிட் விக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கவர். இங்க மட்டும்தான் என்னோட இந்த வீல மட்டும்தான் நான் 6 அடிக்க போறேன்னு இருந்தா இந்த காலத்து கிரிக்கெட்ல வேலைக்கு ஆகாது. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறாங்க. அப்ரோச் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அப்ரோச். தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைன் லெக் ஏரியாலே ஒரு பவுண்டரி வந்துச்சு. அதுவரை எல்லாரும் ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸும் வேணும். உங்களுக்கு வித்தியாசமான ஷாட் ஆடுற பிளேயர்ஸும் வேணும். அக்ரெசிவான பிளேயர்ஸ் வேணும். இன்னோவேட்டிவா ஷாட்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் வேணும். நேத்திக்கு பாத்தீங்களா இவர் ரஜத் பத்திதார் என்னமா ஆடினாரு, அதுக்கப்புறம் ஜிதேஷ் என்னமா ஆடினாங்க. அந்த மாதிரி ஷாட் ஆடினா ஆப்போசிஷன் கேப்டன் அப்படியே இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிப்பாங்க. இந்த டீம் வந்து ஒரு ரேம் சாப்பிட்டே பார்க்க முடியலையே. அப்படி மடக்கி பின்னாடி பின்னங்க தேர்ட் மேன்ல ஃபைன் லெக்ல ஒன்னும் பார்க்க. அந்த ஷாட்டா ரச்சின் ரவீந்திரா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடிப்பாரு. பட் அதுக்குள்ள அவர் அவுட் ஆயிடுறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கான்வே டு ஓபன். இது நம்ம எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. நம்மளே இந்த பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரும் பாருங்க. Thank you so much bro. Thank you. Thank you ஸ்ரீராம். Bye.